இப்போ நம்ம பார்க்குறது மணப்பாடு பீச், அதாவது குலசேகரப்பட்டினம் தாண்டி வருகின்ற பொழுது அருமையாக ஒரு ஊர் இருக்கும். மணப்பாறை பீச் தீவு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இந்த சீனரிஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து தூத்துக்குடி ட்ரிப் வந்தாங்கன்னா இந்த மணப்பாடு பீச்சுக்கு வருவாங்க. இந்த சர்ச்சும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார் வந்து இந்த குகையில் அதாவது இந்த கடலுக்கு அடி பக்கத்து குகையில் 500 வருடம் வந்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தண்ணி வந்து கடலுக்கு பக்கத்துலேயே நல்ல தண்ணி கிணறு இருக்கும். அதாவது நம்ம திருச்செந்தூர் நாளை கிணறு மாதிரியே இங்கே தண்ணி நல்ல தண்ணி, அந்த ஊரில் எல்லாருமே தண்ணியை எடுத்துகிட்டு போய் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். அந்த அளவுக்கு கடலுக்கு பக்கத்தில் அதிசயமாக ஒரு நல்ல தண்ணி கிணறு இருக்கும். இது இல்லாமல் நம்ம அங்கே ஃபாதரியார் வந்து தியானம் பண்ண ஒரு குகை இருக்குல்ல, அங்கே போவோம். அந்த இடத்துலையே அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹோலி வந்து கிணறு இருக்குது, நல்ல தண்ணி கிணறு ஒன்று இருக்கும். ஆனால் அதை மூடி வச்சுருப்பாங்க. இது வந்து திறந்துருக்கும். எல்லோரும் இந்த ஊரில் இருக்க மக்கள் பயன்பாட்டுக்கு வச்சுருக்குறாங்க. நம்ம இதையும் தாண்டி சைடில் போயிட்டே இருந்தோம்னா இந்த இடம் வரும். இங்கே தான் வந்து புனித சவேரியர் ஆலயம்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் அவர் வந்து இங்கே வந்து நிறைய பிரசாரங்கள் பண்ணதாக சொல்கிறாங்க. இதை சுற்றி வரும்போது சுற்றி உங்களுக்கு இந்த குகையை சுற்றியே கடலுடைய உங்கள் சீனரி பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம கீழே இறங்கி போனால் தான் அந்த குகை வரும். நல்ல கடல் மட்டத்தோடு ஒன்றி இருக்கும். நம்ம கடல் மட்டத்தில் உயரத்தில் இருக்கோம். அந்த குகை வந்து கடல் மட்டத்தோடு ஒற்றி இருக்கிற அதனுடைய ஆழ சொல்கிற டெப்த்து வந்து அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம கீழே இறங்கி போகணும். இறங்கி போகிறதுக்கு முன்னாடி அவரால் உருவாக்கப்பட்ட அந்த புனித கிணறு இருக்குது பாருங்கள். இதை மூடி வச்சுருப்பாங்க, வந்து பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதையும் தாண்டி தான் நம்ம இறங்கி அவர் இங்கே வந்து இருந்து அங்கே தங்கி பிரச்சாரம் பண்ண அந்த குகை கீழே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வியூஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். கடல் மட்டத்தில் அந்த கடற்கரையை ஒட்டி இந்த இடக்கும் அந்த குகைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அவருடைய உருவம் இங்கே வச்சுருப்பாங்க. புனித பிரான்சிஸ் சவேர்னு இருக்கும். இது உள்ளே தான் குகை. அதுக்குள்ளே தான் போய் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, இவர் எப்போ வந்தார், ஸ்பெயின் நாட்டிலேருந்து எப்போ வந்தார், இந்த இடத்துல எப்போ வந்தார். 500 வருடங்களுக்கு முன்னு தான் இது நடந்திருக்குற. இந்த இடத்துல அவர் வந்து குகையில் இருந்து வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இவர் இத்தாலி நாட்டிலேருந்து வருகின்ற பொழுது கடலுடைய சீற்றத்தின் காரணமாக கப்பல் வந்து கடைசியாக கரையை தொட்டது இந்த இடமா. அந்த சிலுவை கூட உடையிலையா. ஸோ அந்த சிலுவையை வச்சு இந்த சர்ச்சை உருவாக்கியிருக்கு. அதில் வந்து கரெக்டாக கரையை சேர்ந்து தான். அதனால் அந்த சிலுவையை என்ன பண்ணுறாரு, இந்த கோயிலில் வச்சுட்டு அதுவே இந்த இடத்துல ஒரு சர்ச்சை வந்து அவர் ஆக்கியிருக்காரு. இங்கேருந்து 40 கடிதங்கள் வந்து தன் நாட்டுக்கு எழுதியிருக்காரு. ஏன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு எவிடன்ஸுக்காண்டி, இப்போ நம்ம சொல்கிறோம்ல இவர் இங்கே இருந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு ஒரு எவிடன்ஸுக்காண்டி அந்த கடிதங்கள் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க. அந்த குகையை சுற்றி இந்த சீனரிஸை அவ்வளோ நல்லாயிருக்கும். சீனரிஸ் வந்து கடல் தண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம நேராக இந்த கோயிலுக்குள்ளே இவர் உருவாக்கினா இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தோம்னா ஒரு அழகாக பஞ்சமுக பித்தளை விளக்கு சிலுவையோடு எரிஞ்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த வந்து உங்களுக்கு கடற்கரை காற்றுல கூட அணையாமல் 5 தீபமாக அழகாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சுற்றி நம்ம இந்த சர்ச்சை பார்க்குறோம். இன்றைக்கி அருமையான மணப்பாடு சர்ச்சை நம்ம பார்த்துருக்கோம், தரிசனம் பண்ணியிருக்கோம்.